அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் அல் அர்பஊன் அந்நவவியா என்ற கிதாபினுடைய முசன்னிஃபாகிய அல் இமாமுல் ஜலீல் முஹியுத்தீன் அந்நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது அல் அர்பஊன் அந்நவவியா என்ற கிதாபின் பற்றிய சிறு குறிப்புகளாகும். உண்மையிலேயே இந்த கிதாப் அல் அர்பஊன் அந்நவவியா என்ற பெயரை தாங்கியிருப்பதனால் இதற்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 40 ஹதீஸுகள் என்ற பொருளை இமாம்கள் கொடுக்கின்றார்கள். என்றாலும் இந்த ஹதீஸிலே உண்மையாக மொத்தமாகவே 42 ஹதீஸுகள் காணப்படுகிறது. ஆனாலும் அல் அர்பஊன் அந்நவவியா என்று பெயர் வைத்ததற்கான காரணம் அவர்கள் 40 ஹதீஸுகள் என்ற மக்சூதிலே இந்த கிதாபுக்கு அல் அர்பஊன் அந்நவவியா என்ற கிதாபை அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் இந்த அல் அர்பஊன் அந்நவவியா என்ற கிதாபை கோர்வை செய்வதற்கு பல காரணங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அவர்கள் முன்வைக்கும் காரணங்களில் ஒன்றாக முதலாவதாக அவர்கள் சொல்ல வருகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பல ஹதீஸுகளில் ஒரு ஹதீஸ் தான், மன் ஹஃபில அலா உம்மத்தி 40 ஹதீஸன் மின் அம்ரி தீனிஹா பஅஸஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ தும்ரத்தில் ஃபுகஹாஇ என்ற இந்த ஹதீஸை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முகத்திமாக்களில் கொண்டு வருகிறார்கள். அதாவது யாருடைய எனது உம்மத்தினர்களில் மார்க்கம் சம்பந்தமாக தீன் சம்பந்தப்பட்ட இந்த ஷரீஅத்துடைய விடயங்களிலே 40 ஹதீஸுகளை யார் மனனம் செய்து வைக்கின்றார்களோ அவர்கள் கியாமத்துடைய நாளையிலே உலமாக்கள் ஃபுகஹாக்களுடைய கூட்டங்களிலே எழுப்பாட்டப்படுவார் என்ற இந்த ஹதீஸை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த ஹதீஸ் சஹீஹா அல்லது லஈஃபா என்று பார்க்க போனால் இந்த ஹதீஸுகள் பல வகையிலே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல துருக்குகளில் வந்திருந்தாலும், உதாரணமாக கிட்டத்தட்ட சில இமாம்களினுடைய கருத்துப்படிக்கு இந்த ஹதீஸ் 20 வழிமுறைகளில் அறிவிக்கப்படுகிறது, இன்னும் சிலர்கள் 23 வழிகளிலும் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது என்ற கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் அதிகமான உலமாக்கள் இந்த ஹதீஸை லஈஃப் என்ற கருத்திலே அவர்கள் பதிவிடுகிறார்கள். உதாரணமாக அந்த இமாம்களுள் அல் ஹாஃபில் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல் இமாம் இப்னுல் முலக்கின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல் இமாம் அத்தாரகுத்தினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று அல் இமாம் அல் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களெல்லாம் இந்த ஹதீஸை லஈஃப் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் இருக்கிறதே, இந்த ஹதீஸினுடைய மத்ன் இருக்கிறதே, ஹாதா மத்னுன் மஷ்ஹூருன் ஃபீமா பைனன் நாஸ் வலைஸ லஹு இஸ்னாதுன் ஸஹீஹுன். இந்த ஹதீஸினுடைய மத்ன் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருந்தாலும் அதற்கு சஹீஹான ஒரு இஸ்னாத் கிடையாது. அத்துடன் இந்த கிதாபை எழுதிய முசன்னிஃப் அல் இமாம் அந்நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸ் லஈஃப் என்பதன் படிக்கு உடன்படுகிறார்கள். முகத்திமத்துல் அர்பஈன் அந்நவவியாவிலே அவர்கள் ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள், இத்தஃபகல் ஹுஃபாது அலா அன்னஹு ஹதீஸுன் லஈஃபுன் வ இன் கஸரத் துருகுஹு. இந்த ஹதீஸ் லஈஃப் என்பதன் படிக்கு ஹுஃபாலுகள் எல்லாம் ஒன்றுபட்டுள்ளார்கள், அதனுடைய அறிவிப்பு வரிசைகள் அதிகமாக இருந்தாலும் சரியே என்ற கருத்தை இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த லஈஃப் என்பதிலே உடன்படுகிறார்கள். ஆம், எங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸ் லஈஃபாக இருந்தால், லஈஃபுன் ஹஃபீஃபுனுடைய அந்தஸ்திலே இருந்தால் அந்த ஹதீஸினை ஃபதீலத்துல் அமலுடைய விடயத்துக்காக வேண்டி எடுக்கலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இதனை இந்த ஹதீஸ் அவர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதால் இந்த கிதாபை கோர்வை செய்வதற்கு ஒரு காரணத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இரண்டாவது காரணமாக அவர்கள் முன்வைப்பது, இந்த அல் அர்பஊன் அந்நவவியா என்ற கிதாப் கோர்வை செய்யப்படுவதற்கு முன்பே 40 ஹதீஸுகள் என்ற பெயரில் பல இமாம்கள் பல வகையான கிதாபுகளை கோர்வை செய்திருந்தார்கள். அந்த கிதாபுகளை பார்க்கின்ற பொழுது இந்த கிதாபுகளை விட தாக்கம் செலுத்தக்கூடிய மிகவும் அழகான பிரபல்யமான ஒரு கிதாபை நானும் கோர்வை செய்ய வேண்டும் என்ற ஆசையை உறுதி கொண்டார்கள். அவர்கள் என்னென்ன ஹதீஸுகளெல்லாம் அவர்களுடைய கிதாபிலே கொண்டு வந்துள்ளார்களோ அத்துணை ஹதீஸுகளை உள்ளடக்கியதாக நான் கொண்டு வரக்கூடிய ஹதீஸுகள் இருக்க வேண்டும் என்ற பெயரிலே இவரும் அந்த 40 ஹதீஸுகள் என்ற பெயரிலே ஒரு கிதாபை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள்
அல் அர்பஊன் அந்நவவியா என்ற இந்த கிதாபை கோர்வை செய்தார்கள். இந்த அல் அர்பஊன் அந்நவவியா என்ற கிதாபுக்கு முன்பாக கோர்வை செய்யப்பட்ட கிதாபுகள் யாதெனில் பார்க்கின்ற பொழுது அந்த வகையிலே உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அல் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் அல் அர்பஊன் ஹதீஸன் என்ற பெயரிலே ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று அல் அர்பஊன் ஹதீஸன் என்ற பெயரிலே அஷேக் அப்பாஸ் அல் கும்மி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் கிதாபை கோர்வை செய்திருக்கிறார்கள். அதே போன்று அல் அர்பஊன் ஹதீஸன் நபவியா ஃபி மின்ஹாஜ் தஅவத்தி ஸலஃபியா என்ற கிதாபிலே 3 இமாம்கள் சேர்ந்து அந்த கிதாபை கோர்வை செய்திருக்கிறார்கள். எனவே இப்படியான பல கிதாபுகள் கோர்வை செய்யப்பட்டிருந்ததனால் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் 40 ஹதீஸுகள் என்ற பெயரிலே ஒரு கிதாபை கோர்வை செய்வதற்கு காரணமாக அமைந்தது என்பதும் இரண்டாவது காரணத்தை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அடுத்ததாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் இந்த அல் அர்பஊன் அந்நவவியா என்ற கிதாபிலே ஸஹீஹுல் முஸ்லிம், ஸஹீஹுல் புகாரி போன்ற 2 ஸஹீஹான கிரந்தங்களிலும் இருந்தே அதிகமான ஹதீஸுகளை இதிலே பதிவு செய்துள்ளார்கள். என்றாலும் சில இமாம்கள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸுகளுக்கு சில ஹதீஸுகளை சஹீஹ் என்றும், சில ஹதீஸுகளை அதே போன்று லஈஃப் என்றும், சில ஹதீஸுகளை ஹசனுடைய அந்தஸ்துக்கும் ஃபத்வாக்கள் கொடுக்குகின்ற சில இமாம்களும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கிதாபுகள் கூறப்பட்ட அனைத்து ஹதீஸுகளிலும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் சனது வரிசைகளை, இஸ்னாதுகளை அவர்கள் ஹதப் செய்து கொண்டு வந்துள்ளார்கள். காரணம், இதில் கூறப்பட்ட 40 ஹதீஸுகளையும் மனனம் செய்வதற்கு இலேசாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதில் வரக்கூடிய சனது வரிசைகளை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் ஹதப் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்த இந்த கிதாப் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரம் இன்று வரை அவர்களுடைய கிதாபும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகமான அரபு மதரசாக்கள், ஷாஃபிஈ மதுஹபை சார்ந்த அதிகமான மதரசாக்களில் இந்த கிதாப் ஒரு சிலபஸாக போடப்பட்டு மாணவர்களுக்கு கல்வி கற்று கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த கிதாபை நாமும் கற்று இதிலுள்ள பிரயோசனங்கள் மூலமாக மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய அன்பையும் அருளையும் தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.